பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே சோத்திரமுடைய பிறப்பின் நிமித்தம் இந்த தேவனாகிய கர்த்தாவே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் வந்த தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதித்து சோத்தரித்து உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும் ஆமென். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும்ட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு பாயிண்ட், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு ஆண்டவங்களுக்கு வருகிற நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது ஆண்டுக்கிட்ட இன்னொரு 5 நாட்கள் இந்த வருடத்தில் இருக்க இந்த 5 நாட்களும் நீங்கள் ஆண்டுக்கிட்ட ஒரு சுத்திகரிப்பை கேளுங்க. ஏசப்பா எனக்கு உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, யூசப்பினால் கழுவுங்க. நீங்கள் ஆண்டுக்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த 12 மாதமும் உங்களை நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதித்து நன்றி செலுத்தி அவர்கிட்ட இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி அவரோடு நீங்கள் இணைந்து நடக்கும்போது 2026 ஆண்டு சொல்கிற உங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டு கொடுக்க போகிறார் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே நீங்கள் அதை கண்டு ஓடி வருவீங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு போயிருக்கீங்க. இந்த வருடத்தில் நீங்கள் எதெல்லாம் நடக்கலை, தோல்வியாகவே இருக்குது, தொட்டதெல்லாம் ஆண்டே சோத்திரம் ஒன்றும் வாய்க்கல, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டு உங்களுக்கு பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் அதை கண்டு ஓடி வந்து அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்கள் இருதயம் ஆண்டு சொல்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆண்டுக்கிட்ட சரண்டர் ஆகுங்க, ஆண்டுக்கிட்ட நன்றி சொல்லுங்கள், ஆண்டை துதிங்க, அவரை உயர்த்துங்க. அவர்கிட்ட நீங்கள் எதெல்லாம் விடணுமோ அறிக்கை செய்து விட்டுடுங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 2026 உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் அம்மாமார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தகப்பனே, அவங்க இருதயங்கள் அதிசயப்பட்டு பொறிக்கும். இந்த வருடமெல்லாம் ஆண்டு சோர்ந்து போயிருப்பாங்க, அன்றைய பலனற்று போயிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் வாய்க்கவே இல்லையே நீட்டு இருக்கிற அவங்களுக்கு அன்றைய 2026 பிளஸ்ஸிங்காக முடியட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஏசாயா 60:5 அவங்க இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான கிருபைகளும் கிரியைகளும் அவங்க வாழ்க்கையில் உண்டாக தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. அன்றே சோத்திரம்ப்பா. இதெல்லாம் விட அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.